அடிக்கிற வெயிலுக்கு கூலா இதமா நேச்சுரலா வந்து ஒரு கரும்பு ஜூஸ் அடிச்சா எப்படி இருக்கும்? இது சந்தன மரம். இதான் சந்தன மரம். என்ன இது? உக்குரசந்தி. சாப்பிட்றதா? கசைக்கிட்டு அப்புறம் பொய்ய ஐட்டங்கள் 4 இருக்கு. இது சப்போட்டா. இப்போ இதையும் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு டைம். உடம்புல வருத்தம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து எந்த வேலையுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து அவ்வளோ வருத்தத்தையும் சரி செய்யிட்டு வர அளவுக்கு இவ்வளோ வேலையை வந்து பண்ணுறாரு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். இப்போ இதுக்குள்ள வந்துட்டு சீனி ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறா இல்லை? இது மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. தனி கரும்பு சாறு மட்டும். இது வந்து அண்ணன் சீவிட்டு பண்றாரு, அதனால இன்னும் நல்லா இருக்கு. மேல் தோலை வந்து சீவிட்டு பண்றது. சில இடத்துல வந்து அந்த தோலோட வந்து வைப்பாங்க, அதை உள்ள அந்த மேல அந்த செகல் மாதிரி இருக்கும், அது அந்த ஜூஸோட கலந்து வர ஒரு மாதிரியா இருக்குது. என்னோட சொன்னா நிறைய ஜூஸ் கடைலாம் வந்து செய்யறாங்க. ஆனா நீங்க இதை மட்டும் தனியா பண்றதுக்கான காரணம் எதுவும் இருக்கா? இதுல வந்து மருத்துவ குணம் எல்லாமே இருக்கு. அது ஒரு பெஸ்டான ஐடியா. நமக்கும் வருத்தப்பட்ட ஆள் தானே, அதால நீங்களும் பாதிக்கப்பட்டதுனால ஓகே, யாரும் பாதிக்க கூடாது, சுகநலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை பண்றீங்க. ஏங்க இங்க பாருங்க, அமிர்தங்க. ஏங்க இந்த யூஸ் குடிக்கணுமா? அப்ப நீங்களும் வாங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பில் கழுதாவளியில். ஏன் நான் ஸ்டார்ட்ல வந்து ஊரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீசெண்டாக எல்லா வீடியோலையும் தம்பி வந்து நீங்கள் எங்கே போறீங்க, எது பண்ணுறீங்க அப்படி சொல்லி வீடியோவில் வந்துட்டு ஸ்பொட்டோ வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு சில வீடியோக்கள்லையே மென்ஷன் பண்ணுறதில்ல அப்படி சொன்னால், முன்னாடி ஒரு இடத்துல போய் ஒரு வீடியோ பண்ணால் அது செகண்ட் வீடியோ பண்ணால் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எல்லா டீட்டெயிலை வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால தான் திரும்ப மறுபடியும் சொல்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி பேர் சொல்லணும்னு சொன்னால் பேசிட்டு போகும்போது இடையில வந்து சொல்லுவோம். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. ஆரம்பத்தில் சொல்லாமல் இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இப்போ நான் விளக்கத்துக்குள்ள வரேன் எதுக்கு அப்படி சொல்லி வந்து. இப்போ நிறைய தெரியும் உங்களுக்கு, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்லாம் வந்துட்டு ரீசெண்டாக வந்து மட்டக்களப்பாக இருக்கட்டும், அதை தாண்டி மற்ற எல்லா பகுதிகளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் கடையை தாண்டி வந்து அடிக்கிற இந்த வெயிலுக்கு வந்து இதமாக வந்து மருத்துவ குணத்தோட ஒரு யூஸ் அடிச்சா எப்படி இருக்கு அப்படி சொல்லி திங்க் பண்ணி பாருங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கிழக்குல இருந்து நம்ம வந்துட்டு வடக்குக்கு வந்து பயணம் பண்ண போறோம் அப்படி சொன்னால் பயங்கர வெயிலாக இருக்கு இந்த டைம்ல வந்து. அந்த டைம்ல எங்கெல்லாம் வந்து கூலா குளிர்பானம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் நம்ம நின்று குடிச்சிட்டு போவோம். ஆனால் அது வந்து மருத்துவ குணத்தோட இருக்கக்கூடிய அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஏற்பட்ட கரும்பு யூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது ஒன்று வந்து. ஸோ அப்படியான யூஸ் எல்லாம் வந்து இப்போ ரெடிமேக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி கழுதாவளியில் மெயின் உரமாக இருக்கக்கூடியது ஒன்று வந்துட்டு கரும்பு சாறும் பானம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. தித்திப்பும் தென்பும் தெவிட்டாத தேன் சுவையும் நிறைந்த ஆரோக்கியம் கொடுக்கும் கரும்பு சாறு பானம் இங்கே கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போர்டில் சொல்லியிருக்கிற இந்த ஒரு ஊரில் தான், கழுதாவில் 4. ஸோ நானும் வந்து இது நாள் வரைக்கும் கரும்பு யூஸ் வந்து ரியலாக வந்து இப்படி ஒட்டனை ஸ்போர்ட்டில் வந்து மேக் பண்ணி குடிச்சு பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக களுவாஞ்சிலேருந்து மட்டக்களப்புக்கு வந்து போய் வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த சைடு போனீங்க சொன்னால் வந்து இது வந்து வெட்டிக்குளம் டவுனுக்கு போகிறது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து களுவாஞ்சூடி கல்முனைக்கு போகிற ரோட்டு. ஸோ அந்த வழியில் வந்து இங்கே தான் வந்து இந்த ஒரு வழி இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு கடை தான் வந்து. ஸோ எங்களுக்கும் ஆரம்பத்தில் தெரியலை. இப்போ ஒரு 2-3 நாள் அதில் ட்ராவல் பண்ணும்போது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஓகே நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டேன். இதோட சேர்த்து வந்து இங்கே வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க போல இருக்குது. அது இவங்க தானே அப்படிங்கிறது வந்து தெரியாது, பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் வந்து கடையை வந்து ஓப்பனிங்கே பண்ணியிருக்காரு வந்து. வணக்கம் அண்ணே, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த கரும்பெல்லாம் வந்து இப்போ முதல் நாளே இறக்குறீங்களா? இப்படி இது எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்கிறது 2-3 நாளைக்கு மேலே வந்து. இப்போ எந்தெந்த ஏரியாவில் வந்து இறக்குறீங்க? சிங்கிள் ஏரியா, சியாம்பலாண்டு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு நிறைய பேரில் சொல்லிப்பேன். தியோ நானும் வீடியோலாம் போகும்போது நாங்கள் முதல்ல வந்து மகாயாவுக்கு வந்து தண்ணி எடுக்க போயிட்டு வந்து தண்ணி போகிற ஏரியாக்கள் வந்துட்டு சியாம்பலாண்டு லாஸ்ட் ரூட் எங்களுக்கு. ஸோ அந்த ரூட்டில் போய் அங்கே இருக்க பேங்குகளுக்குலாம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்து போட்டுட்டு வரதான் எங்களுக்கு வழக்கமான வேலையே. ஸோ சியாம்பலாண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்துட்டு சீனி ஃபேக்டரி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அங்கால அதிகமாக வந்து இந்த கரும்பு செய் வந்து செய்வாங்க. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் அண்ணா? நீங்கள் ஒரு மாதம் இருக்குது. எப்படி இந்த ஒரு பிளான் வந்தது உங்களுக்கு? புதுசாண்டு செய்யணும் சொல்லி யாராச்சும் பார்த்து இந்த பிளான் வந்துச்சா இல்லைன்னு சொன்னா நீங்களா பிளான் பண்ணி? இல்லை, நம்ம நீங்களா வந்து பிளான் பண்ணீங்க.
அண்ணா அப்பா வந்து எல்லா பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எப்படி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ஒருத்தங்க ஹோட்டல் திறந்தா நானும் வந்து ஹோட்டல் தான் திறப்பேன், ஒருத்தங்க உடுப்பு கடை திறந்தா நானும் உடுப்பு கடை தான் திறப்பாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இவர் வந்து வித்தியாசமாக யோசிச்சுக்காரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா முழுக்கது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் கடை இருந்தாலும் இப்படி வந்து நேச்சுரலான ஒரு கரும்பு ஜூஸ் கடை வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 200 கொடுக்குறீங்க. உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இப்போ இதோட சேர்த்து இதெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இதுதான் பண்ணதா வந்து நீங்கள்? எலியை நாங்கள் மில் வச்சுருந்தோம். நாங்கள் மில்லு கொஞ்சம் வருத்தமில்லாம் கொஞ்சம் சிவமில்லாம் போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 5 கிராம் சேர்ந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கா அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜரி பண்ணதா? ஆல்ரெடி அதெல்லாம் மில்ல விட்டுட்டு இப்படி புதுசாக வந்து செய்வோம் விட்டோம். ரைட். இங்கே வந்து ஃபேமஸான ஒரு மில் இருந்தேன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மாவரைக்கும் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து அகதியாக வந்தப்போ வந்து இங்கே தான் இருந்தோம், இந்த ஊரில் கழுதாவளியில். ஸோ அப்பத்துல இருந்து இருந்த ஒரு மில் அதை போட்டிட்டீங்க. அப்போ நீங்கள் தான் நடத்தினது. அப்போ அந்த ஹார்ட் ஆப்ரேஷனால வந்து நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ இதை பூக்கண்டு எடுத்துக்கொண்டு விற்கிறீங்க. அப்போ வருத்தம் வந்துட்டுன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டுலாம் இருக்குல்ல? ஒரு 6 மாதம் அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு. சூப்பர். அதாவது எப்படி சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு தங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அவங்க முடியாத பட்சத்தில் இருந்தாலும் அண்ணன் வந்து அதெல்லாம் சரி செய்யிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இது பண்ணுறான்னு சொன்னால் உங்களால் முடியாமல் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருந்தால், ஹார்ட் அட்டாக் ஃபீல் இருந்தால் எலியாயும் ஒரு வருத்தம் இருக்குது. முள்ளந்தண்டில் ஆப்ரேஷன் செஞ்சு போல்ட் வச்சு 4 போல்ட் வச்சு போட்டுருக்கு. இதையும் பார்க்காம செய்கிறதான் செய்யக்கூட பாரமான வேலைகள் அதையும் செஞ்சு கொண்டிருக்கோம். எல்லாமே செய்கிறீங்க. பெரிய ஒரு விஷயம். எப்படி சொல்கிறது வந்து இப்போ இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்னால் முடியும் அப்படி சொல்லி, அதாவது சோர்ந்து போய் ஒரு இடத்துல இருக்காமல் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் அப்படி சொன்னால் நல்ல ஒரு விஷயம், வாழ்த்தக்கூடியது ஒன்று வந்து. சரி, இப்படி ஒரு பிளான்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள வந்து? இது எங்களோட மச்சாங்கிறாள் இப்படி ஒன்று செய்வோம், அவர் தான் ஹெல்ப்லாம் இதுக்கு ஹெல்ப்புகள். ஓகே. இப்போ ஆரம்பத்தில் பெஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குமே இதெல்லாம் தேடி எடுக்கிறது வந்து? வர கஷ்டம் தானே. இப்போ பிடிச்சிட்டீங்க. இப்போ இதெல்லாம் வந்து லாபம் கிடைக்குதா உங்களுக்கு? லாபம் கிடைக்குது. இதை இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக பண்ணுறீங்க? இதுவும் அது இதுக்குள்ள இது ஒரு மாதம் அப்படித்தான் வந்து. சூப்பர். அந்த இப்போ இதான் உங்கள்ட்ட வீடு? வீட்டில் வந்து யார் யார் இருக்கிறது? நானும் மனைவி. நீங்களும் வைஃப் தான், 2 பேர் தான். ஓகே, சூப்பர். வந்து இங்கே என்னென்னலாம் மரக்கண்டு வச்சிருக்கீங்க? இதில் வந்து மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, மற்றது வந்து உக்ரச பல வகை இந்த இருக்கு. என்ன இது உக்ரசன்? இது சாப்பிட்றதா? கசைக்கு சாப்பிடும் அந்த பழம் இந்த இருக்கு. காய்ச்சிருக்கு. கொய்யா ஐட்டங்கள் 4 இருக்கு. இது சப்போட்டா. அப்படின்ட்டா சப்போட்டா பழம் இந்தியா சாப்பிட்றது. அது வந்து காமரங்கா சாப்பிட்றது நிலம். இது வந்து ரோஸ் ஐட்டங்க. இது ரம்புட்டான். இது அவக்கோடா. இதுன்னு அவக்கோடா நம்ம பக்கத்துக்குலாம் வருமா நல்லா? இது வந்து சரி. இது ஒரு கொய்யா ஐட்டம் தான். அது சின்ன காய்க்கிற அந்த கொய்யா சோப்பா இருக்கும். அது இது வந்து செம்பவர்க்கம் பலா. செம்பவர்க்கம். இது ஆசினி பலா. நாங்கள கற்றாழை கற்றாழை. ஓகே. கிட்டத்தட்ட எல்லா மரக்கன்றுகளையுமே வந்து வச்சிருக்கீங்க. இது கருவா இருக்குது. இது இந்தியன் கருவேப்பிலை. நல்ல வாசம். பயங்கர மனக்குது. இதெல்லாம் சின்ன இது ஒரு மூலிகை தேவதாரி சொல்லி மூலிகை தோட்டத்துக்குள்ள அதிகமா இருக்கக்கூடியது. நல்ல வாசம். இது வாஸ்துக்கெல்லாம் நல்லா நல்ல மனக்கு. இதெல்லாம் வந்து நார்மலா என்னென்ன பிரைஸுக்கு இருக்கு? என்ன விலையில ஆரம்பிச்சு என்ன விலையில கடைசி விலையில இருக்கு? 150 இருந்து பழக்கண்டு வரைக்கும் அப்படி 700 ரூபாய்க்குள்ள. 150 இருந்து 700 ரூபாய்க்குள்ள வந்து இருக்கு எல்லாருமே. அப்போ செம்பவர்க்கெல்லாம் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? செம்பவர்க்கம் 650 ரூபா. 650 ரூபா தான் கொடுக்குறீங்க. சொன்னா செம்பவர்க்கம் வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பழத்துலேயே விலை கூடின பழம் வந்து செம்பவர்க்கம் தான் வந்துட்டு. ஓகே. ஸோ வந்து இங்கே இதில் வந்து நெல்லி, அந்த காட்டு நெல்லி சொல்லுவாங்க பெருசுன்னு. மருத்துவத்துக்குரியது. அதான் நெல்லி. ஆமா மருத்துவத்துக்குரியது. இதாவது ஓக்கிட்டு. இது சகலதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகலதும் அது வந்து நிழலுக்காக நாட்டுற ஒரு மரம் தானே. இதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சைட்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அதுதான் நிழலுக்குலாம் நாட்டுவாங்க. ஸோ அப்படி அதுல இருந்து இது நல்ல ரைட் அந்த இதுக்கு நாட்டுறது. ஸோ இங்கால வரைக்கும் அப்படி நிறைய மரங்கள் வந்து இருக்குது. அந்தூரியம் இருக்கு. அந்தூரியம்
இது சந்தன மரம். இதான் சந்தன மரம். ஓ இதான் சந்தன மரம்டாப்பா, நான் இப்பதான் பாக்குறேன். மணக்குமா அது? இப்போதைக்கு எப்படி வராது நினைக்கிறேன். சந்தன மரம் இதுக்கெல்லாம் வந்து இப்ப லைசன்ஸ் அப்படி எடுத்து நாட்டணுமா இல்லையா? அப்படி வெட்டும் போதுதான் லைசன்ஸ் தேவை. இது வளர்க்கறதுக்குலாம் லைசன்ஸ் தேவை இல்லை. ஓகே, அதாவது அதெல்லாம் வளர்த்து ஒரு சோழியா எடுத்தோம்னு சொன்னா பயங்கர காசு வரும் அதுக்கெல்லாம். சந்தன மரம் அப்புள் மசாட்டுன்னு சொல்லி அப்புள் மாதிரி தான் காய். 750 ரூபா. சரி, பக்கத்து வீட்டுல காய்ச்சிருக்கு. காய்ச்சிருக்கா? இந்த வீட்டுல காய்ச்சிருக்கு. அது சரி. இது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரத்துலேருந்து பலாமரத்துலேருந்து தென்னங்கண்டுலேருந்து எல்லா சகல விதமான மரங்களுமே வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. காட்டு நெல்லியிலேருந்து நோம நெல்லியிலேருந்து எல்லாமே இருக்கு. அகத்திக்கீரை எல்லாம் இங்கே இருக்குன்னு. அகத்திக்கீரை, பிளிமாங்காய், அந்த சின்ன சின்னதாக அது பிளிமாங்காய் இருக்கு. மற்ற பெரிய அந்த காம்பரங்காய் இருக்கு. ஸோ மூங்கில்ல சின்ன மூங்கில்ல இருந்து எல்லாமே சகலதும் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் வளர்க்குறதுக்கு தேவையான மூலிகை கண்டுகள்ல இருந்து அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய பூமர கண்டுகள்ல இருந்து அதே மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய பல வகையிலேருந்து எல்லா மரக்கண்டுகளுமே வந்து வச்சிருக்காரு. அப்போ வந்து இது கிரேப்ஸ் தானே? எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. கிரேப்ஸ் வந்து இது வந்து வில்வ மரம் இந்த இருக்கு ஏன்னா வில்வம். ஸோ வில்வில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது தெரியும் எல்லாமே வந்து இருக்குது. இது என்னென்னா அது வந்து ஒரு அழகு பூ மரம், பூ இதுக்கு தான் நாட்டுறது. ஸோ இவ்வளோ வந்து இருக்கு. இப்போ இதையும் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு டைம் பார்த்தீங்களா? அந்த இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து உடம்புல வருத்தம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து எந்த வேலையுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து அவ்வளோ வருத்தத்தையும் சரி செய்யிட்டு வர அளவுக்கு இவ்வளோ வேலையை வந்து பண்ணுறாரு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். ஓகேண்ணா, உண்மையில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்து வந்தீங்க, என்ன தொழில் பண்ணீங்க, உங்களோட ஐடியா எதுவா இருந்துச்சு அப்படி சொல்லி சில பேருக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க வேற ஒரு தொழில் பண்ண வழியாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன பிளான் இருந்து நீங்கள் எது பண்ணி இப்போ எப்படி வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? அது வந்து விவசாயம் செய்யுதுன்னா விவசாயம். இங்கே வந்து மில் செய்து வந்து அப்புறம் அதுக்கு பிறகு சிவமில்லா வரையும் அதை விட்டுட்டு இந்த ஸ்டார்டிங் இது பண்ணீங்க. ஓகே, அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்போது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி மீண்டு வந்தீங்க? நிறைய கஷ்டப்பட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தான் கூட ஹெல்ப் பண்ண மச்சான் அவங்கள ஹெல்ப்பால் வந்து ஓரளவுக்கு வந்து மீண்டு வந்துட்டீங்க. ஸோ அங்கே இருக்கும்போது சில திங்கிங் வந்திருக்கும் தானே, நம்ம ஓகே இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ணோம் அப்படி சொல்லி ஏதாச்சும் யோசிச்சிங்க? பெரிய கவலையாக இருந்தது என்ன. ஆனால் அந்த கவலையெல்லாம் தாண்டி உடச்சி மேலே வந்துட்டீங்க. உடச்சி வந்துட்டா ஒரு நான் சேச்சிக்கு போகிறேன். நாளைக்கு சேச்சிக்கலாம் சேச்சிக்கு போய் அதுக்கு பிறகு கொஞ்சம் சுத்தம் வந்துட்டு நானும் கொஞ்சம் உதாரியாக இருந்ததால கொஞ்சம் இதாக இருந்தது. அப்படி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சூப்பர். உண்மை இல்லை. ஸோ வந்து உங்களே மாதிரி வந்து எப்படி சொல்கிறேன், அந்த உடல்நலத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அதாவது எல்லாருக்கும் ஹெல்ப் ஒன்று கிடைக்கணும். கிடைக்காதான் நம்மளும் முயற்சி வேணும். கண்டிப்பா உதவி இருந்தாலும் உதவி வச்சுட்டு மட்டும் ஒன்றும் செய்யலாது. அந்த உதவி எடுத்துட்டு உதாசீனப்படுத்திட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த உதவி எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா சூப்பர். வந்து ஓகே, கண்டிப்பா உங்கள்ட இந்த ஒரு தொழிலுக்கு வந்துட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டையும் வந்துட்டு இதை வந்துட்டு வழியில அடுத்தவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கிறது என்ன சொன்னாலும் வந்து இது நிறைய பேருக்கு வந்து மருத்துவ குண முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து இப்போ நீங்க இப்போ இவ்வளோ விஷயத்துல வந்து தாக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா வந்து இதே மாதிரி தாக்கப்பட்டவங்களை வந்து வாழ்க்கையில மீண்டு வரணும்னு சொன்னா அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட் காணொலியா வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால சரிங்கண்ணா. இப்போ இந்த ஒரு பூக்கண்டுகள்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மொத்தமா லொட்டா எடுக்க போறாங்களா இருந்தாலும் சரி வந்து இல்லைன்னு சொன்னா அந்த யூஸ் வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னதுக்கு சரி வந்து லொட்டா கொஞ்சம் கூட தேவைப்படும் அப்படின்னு சொன்னாலும் வந்து அதெல்லாம் வேண்டிக் கொள்ளணும், உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? அது சொல்லுவீங்களா? இந்த இருக்கு போர்டில் இருக்கு, டிஸ்பிளேல இருக்கிறது பாடம் இருக்கா உங்களுக்கு? அது சொல்றீங்களா? 075 34 45 750. ஸோ இது என்னோட கான்டாக்ட் நம்பர். ஸோ அவங்கள்ட்ட இருந்து கூடிய அளவுக்கான இந்த பூக்கண்டுகள் இதுகள் வந்து வேணுமாண்டாலும் சரி வந்து இந்த யூஸ் வந்து வேண்டணுமெண்டாலும் சரி வந்து நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ எங்களுக்காக வந்து ஒரு 2 யூஸ் போட்டு கொடுப்பீங்களா? இப்போ இந்த மிஷின்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தீங்க? இது அனுபவமெல்லாம் அப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஐடியாவெல்லாம் எடுத்து இந்தியா இருந்து தான் அது ஒரு ஆள் எடுத்து மாறி தந்தவங்க கரும்பு கிடைக்காம. அதால இப்போ இதெல்லாம் வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டீங்களா? இல்லை 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 கொஞ்சம் செய்து பார்க்க வேண்டிய தெரிஞ்சது. அப்போ இந்த கரும்பு எல்லாம் வந்து நீங்களா எடுக்க போறீங்களா இல்லை கொண்டு சாராங்களா? கொண்டு சாராங்க. ஒரு நண்பரை பிடிச்சி
அவங்களோட வராங்க. ஆனா இதே நீங்களா ஒரு தோட்டமா வச்சு என்ஜாய் செய்யணும், ஃப்ரெஷ்ஷா உடனே வெட்டி கொஞ்சம் வளவு கிட்டக்கு கொஞ்சம் வேலையிலையும் தான் செய்யணும். இப்போ ஆரம்பம்ன்றதுனால இப்போ ஒரு டம்ளருக்கு வந்து எத்தனை அடி கரும்பு போகும்? நல்ல கரும்பு பண்ணினா ஒரு 10 அடி கரும்பு 2 அடி கரும்பு போகும். என்னோட சொன்னா நிறைய ஜூஸ் கடைலாம் வந்து செய்யறாங்க. ஆனா நீங்க இதை மட்டும் தனியா பண்றதுக்கான காரணம் எதுவும் இருக்கா? இதுல வந்து மருத்துவ குணம் எல்லாம் இருக்கு. அது ஒரு பெஸ்டான ஐடியா. நமக்கும் வருத்தப்பட்ட ஆள் தானே. அதால நீங்களும் பாதிக்கப்பட்டதுனால ஓகே, யாரும் பாதிக்க கூடாது, சுகநலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்றீங்க. சூப்பர் ஐடியா. இப்ப இதுக்குள்ள வந்துட்டு சீனி ஏதாச்சும் மிக்ஸ் பண்றதா இல்ல? இது மட்டும் இல்ல, எதுவுமே இல்ல, கரும்பு சீனி தேவை இல்லை தானே. தனி கரும்பு சாறு மட்டும். சூப்பர். சக்கை இதை வந்து ஒரு தரம் தான் புளிகிறதா? இல்லைங்களே, ஒரு கரும்பு ஒரு தரம் தான் புளியலாம். அதுக்கப்புறம் அந்த சக்கையை எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? சக்கையை வந்து நாங்க கொம்பஸ் அடிப்போம். ஓடு பார்க்கோம். கொம்பஸா? கொம்பஸ்டா பசலைக்கு யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கு. நம்ம மெஷினரிக்கு கொஞ்சம் மிஷினரி பிரச்சனை. மிஷினரி இருந்தா அது பசலைக்கு யூஸ் பண்ணலாம், உரமா செய்யலாம். ஓகே, அதாவது இயற்கை உரத்துக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். சூப்பர். அதாவது அந்த மிஷினரிகள் இருக்குன்னு சொன்னா இது எதுவுமே கழிவாகாது, ஒரு நல்ல ஒரு விஷயம். இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இதனால. என்ன இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் கொண்டு போட்டா பூச்சி அதெல்லாம் வச்சு அதுவும் சாப்பிட்டு கொள்ளும். வேணே அந்த மிஷின் வந்து எவ்வளவுக்கு ஒரு இதுன்னு சொன்னா பாருங்க, வந்து புழிஞ்சிட்டு உண்மையில சாரெல்லாம் எடுத்து போட்டு வெறும் சக்கை தான் வருது. அப்படி இருக்கு என்ன, அந்த அளவுக்கு புளியுது அது. ₹100 எல்லா செலவும் போய். இப்போதை காக்கெல்லாம் வந்து பாறாங்களா அதை பார்த்து? கட்டம் கட்டமா ஆரம்ப கட்டம் தானே இது. பிடிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போவாங்க? நல்லா இருக்கு, இது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்ப சில இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே முழுசா வச்சு வச்சுருவாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து அந்த இது மாதிரி வரும், டஸ்ட் வரும், ஊத்து வரும், எல்லாம் இது சுத்தமா செஞ்சா நல்லா இருக்கு. இது வந்து அண்ணன் சீவிட்டு பண்றாரு, அதனால இன்னும் நல்லா இருக்கு. மேல் தோலை வந்து சீவிட்டு பண்றது. சில இடத்துல வந்து அந்த தோலோட வந்து வைப்பாங்க, அதை உள்ள அந்த மேல அந்த செகல் மாதிரி இருக்கும், அது அந்த யூஸோட கலந்து வர ஒரு மாதிரியா இருக்குது. அதுல வந்து ஒரு சரி வெள்ள மாதிரி இருக்குமா? ஆமா, மேல வடிஞ்சு எல்லாம் அதுக்காக தான் சீவுறோம். சில அடிகளை அங்கங்கே நட்டுருக்கீங்க போல இருக்கு. என்ன கரும்பு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய மையம் வச்சிருக்கீங்க. நாட்டன் வேணும். இதுக்குள்ள என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுவீங்க? இது வந்து தேசி போடுறா, தேசி போடலாம். இது தேசியா? இதுற பேரு? இது வந்து தோடையினத்தோட சேர்ந்தது. ஓகே. ஆனா தேசியும் போடலாம், தோடையும் போடலாம். ஓகே. இஞ்சி வேணும்னாக்கல இஞ்சியும் அப்படி ரெண்டு மிக்ஸ் பண்றேன்டா, அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம் அது விரும்பினா. ஒரு கப்புக்குள்ள வந்து தோடையும், இன்னொரு கப்பு இதுக்குள்ள இஞ்சியும் தான். இது வந்து ஐஸ்.
ரைட் ஓகே. ஸோ 2 ஜூஸ் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஞ்சி, இது வந்து லெமன். ஸோ அதாவது தேசி, ரெண்டுமே இருக்குது. செயற்கையாக வந்து எதுவுமே சேர்க்கப்படாத ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், செம்மையாக இருக்குது. இஞ்சி அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. அதை எப்படி சொல்கிறது, நம்ம சில ஹோட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வந்து அதை இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் வந்து இது எதுவுமே கிடையாமல் நேச்சுரலாக வந்து நம்ம ஒரு கரும்பு சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அப்படியான ஒரு டேஸ்ட் வந்து குடிக்கும்போது கிடைக்குது. அதோட எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி டேஸ்ட் வேணும்னு சொன்னால் இஞ்சி, அண்ட் வந்து மற்ற ஃப்ளவரில் வந்து லெமன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்குது. இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அதை பார்த்தீங்க சொன்னால் ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து அண்ணன் வந்து எவ்வளோக்கு ஒரு சுகாதாரமான முறையில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்குமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் வந்து இதை பண்ணுறது வந்து அவர் பண்ணுற விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணன் வந்து பேசுகிற விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து இப்பேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்தே ஆகணும். அண்ட் வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் வந்து இங்கே பார்சல் கூட வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கடையில் வந்து ஒரு சோடா மற்ற யூஸ் எல்லாம் வந்து அதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற அதெல்லாம் வந்து கொடுக்குறத விட்டுட்டு இப்படியான நேச்சுரல் யூஸ்களை வந்து வேண்டி கொடுங்க. அது வந்து அவங்கள்ட்ட உடல் நலத்திற்கு நல்லது. ஸோ பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஆகணும்னு சொன்னால் இப்பேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.